சார் என் பேர் சந்தோஷ். நான் பெங்களூர் வந்துக்கிறேன். பெங்களூர்ல இருந்து ஜனநாயகன் படம் பாக்குறதுக்கா வந்தீங்களா? இங்க வந்துக்கிறேன். பக்கா தளபதி ஃபேன் நான். அவர் படம் பார்க்கறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்துக்கிறேன். சரி, படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் முதல்ல இருந்துச்சு, கடைசியில் இன்னைக்கு ரிலீஸே ஆகல. ரிலீஸ் ஆகாத பட்சத்துல நீங்க தியேட்டர் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? ரிலீஸ் ஆகலன்னு தான் ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆயிடுச்சுனாக்கா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இல்ல, மெனக்கெட்டு பெங்களூர்ல இருந்து படம் பாக்குறதுக்காக இங்க ட்ரெயின் ஏறி வந்தீங்களா? படம் பார்க்கறதுக்குன்னே ட்ரெயின் ஏறி தான் இவ்வளவு தூரம் வந்தோம் நாங்க. சரி, படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆயிருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இடம் அப்படியே கலகலன்னு இருந்திருக்கும். பிளாஸ்ட் அப்படியே அடிக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். அருமையா இருந்திருக்கும். எங்களுக்கு ஒரு வருத்தமாகுது, ஏமாற்றமாகுது. தளபதி படம் பார்க்கறதுக்குன்னு எவ்வளோ தொழுவு நாங்கள் வந்து அவர் படம் பார்க்க முடியாம ஆயிடுச்சு. சரி, படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல. என்னைக்கு ரிலீஸ் ஆனா மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும்? ஒருவேளை 10-11 ரிலீஸ் பண்ணா ஓகேவா, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சார் 10-11 பண்ணா ஓகே தாங்க. ஒரு வாரம் பண்ணாலும் ஓகே தான். மொத்தம் ரிலீஸ் பண்ணணும். எங்களுக்கு அதுதான் மெயின். எத்தனை நாள் ஆனாலும் இங்க இருந்து பார்த்துட்டு தான் போனோம். நாங்க அது பாக்குறதுக்குன்னா தான் நாங்க வந்துக்கிறோம். இப்போ படம் வராம இந்த மாதிரி இழுத்தடிக்கிறப்ப மக்களுடைய மைண்டு அப்படியே லைட்டா மாறி, சரி படத்துக்குலாம் எதுக்கு போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லன்னா தீவிரமா இருப்பா? சார் மைண்ட் எப்பவுமே யாரும் மக்கள் மாறாது. ஏன்னா தளபதி ஃபேன் அந்த மாதிரி ஒரு இது. நாங்க ரசிகர் எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். யாரும் மைண்ட் மாறாது. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து பார்க்கணும். நம்ம ஒரு 12 பேர் வருதா இருந்துச்சு. ஸோ இது ரிலீஸ் ஆகலன்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதில் ஒரு 4 பேர் 5 பேர் வந்தோம். ஸோ வந்து ரோஹிணியில் படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முதல் நாள் இங்கே சென்னைக்கு டிக்கெட் போட்டு வந்தோம். படம் ரிலீஸ் ஆகலன்னு தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு, ஆனாலும் தியேட்டருக்கு வரணும் அப்படிங்கிற சிந்தனை ஏன்? இந்த கட் அவுட்டு, இந்த செலிப்ரேஷனு எப்படி இருக்குது பார்த்துட்டு போகலாம். எப்படியோ டிக்கெட் புக் பண்ணிட்டோம், வேஸ்ட் ஆகுறது வேணாம். ஸோ வந்துட்டு போகலான்ட்டு வந்தோம். எப்படி ஆஃபீஸும் லீவ் போட்டோம். ஸோ அதனால வந்துட்டு போயிட்டு சும்மா வேஸ்ட் எதுக்குன்ட்டு லாஸ் ஆஃப் பேல வந்திருக்கீங்க. அதெல்லாம் லாஸ் ஆஃப் பேல அது ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு லீவ் இருக்கு இல்லையா மாசம், நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விஜய் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு. பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைக்கும்னு சொல்றாங்க. நீங்க ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இது எந்த மாதிரியான படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணோம். ஷூர். பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய கதை அம்சமா அது இருக்குது. ஏன்னா அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்ல வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பிடிக்கும் தளபதி படம், எல்லாருக்குமே பிடிக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா 33 வருஷம் நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு மனுஷன் அவரோட கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளவு பேர் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு புக் பண்ணிருப்பாங்க, எத்தனை ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. மெயினா அந்த ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இன்னைக்கு இருந்திருக்கணும், இன்னைக்கு இல்ல. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு பார்க்கும்போது. இந்த ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருப்பாரு, என் படத்துக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலும் உங்களுக்கு என்ன வச்சு படம் பண்ண ஓகேவா அப்படின்லாம் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டதா சொல்லியிருப்பாரு. ஆனா அது இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. எல்லாரும் கேசரினாங்க. ஆனா ஸ்டேட் சென்ட்ரலையே ஒரு கதி கலங்க வச்ச அளவுக்கு என்ன பேசி வச்சிருக்காங்கன்னு புரியல படத்துல. படம் வந்தா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்னைக்குதான் உண்மையான பொங்கல். லாஸ்ட் தான். இனிமே பாருங்க, அன்றும் இன்றும் என்றும் தளபதி. இனி தேவையில்லாத தளபதி எல்லாம் அதோ கதிதான். அன்றும் இன்றும் நீங்க சொல்லும் போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு ஒன்னு தோணுது. ஆக்சுவலா போன வருஷம் செலிப்ரேஷன் அப்ப இருந்தது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இன்னைக்கு ரிலீஸ் ஆகாதது ஒரு ரியாலிட்டி. அப்படிங்கிறப்ப ரெண்டையும் பக்கத்துல பாக்ஸ் போட்டு பார்த்தா ஒன்னு தோணும்ல, இன்னைக்கு எப்படி இருந்திருக்கணும் இந்த இடம் அப்படின்ட்டு. சோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து இனி என்ன படத்தை பாத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குமா, இல்லனா இன்னும் 2 தடவை பாக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறிய கொடுக்குமா? கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க வந்து தண்ணிக்குள்ள எவ்வளவு அமுக்கி வச்சாலும் எவ்வளவு அமுக்குறமோ அது அவ்வளவு ஃபோர்ஸா தான் வெளியே வரும். அதே மாதிரிதான் நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் சரி, எவ்வளவு படம் வராதுக்கு என்ன பண்ணாலும், எவ்வளவு டிலே ஆனாலும் ஃபேன்ஸோட மத்தியில வந்து எதிர்பார்ப்பு இன்னும் கூடும். அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க சென்சார் போர்டு, அப்படி என்ன சென்சார் பண்றாங்க, எவ்வளவு கட்டு இருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு கூட தான் செய்யும். அதனால இன்னும் நிறைய வாட்டி பார்க்க தான் செய்வாங்க. அதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எல்லாம் எதிர்பார்க்கறதுக்காக இன்னைக்கு நைட் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று கூட வந்தேன், ரிசர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டுக்காக வந்தேன். ரிசர்வ் கொடுக்கல. ஒருத்தர் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குறோம், கூடிய சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். எப்போ தான் தளபதி படம் எப்பவுமே இட்டு தான்.
லாஸ்ட் படம்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவர் நடிக்க மாட்டான்னு சொல்லிருந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் எப்போ இருந்தாலும் அவர் படம் மாசு தான். படம் வெளியாகாதது இது ரசிகர்கள் மத்தியில எப்படி ஒரு உணர்வை கொடுக்குது? ஒரு சோர்ந்து போகக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்குதா, இல்ல என்ன மாதிரியான சிந்தனைகள் வரும்? ஒரு சோர்ந்துபான இது எல்லாமே தான் கொடுக்குது. அதனால அரசியலில் போகிறதுலேருந்து அவர் கொஞ்சம் ஆப்போசிட் பார்ட்டிங்க வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் அமுகத்துக்காக பார்க்குறாங்க. எப்போ வந்தாலும் அந்த படம் வந்து மாசு தான். லாஸ்ட் படம்னால இது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க.